சென்னையில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு மதுரை விமான நிலையம் வந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக ராமநாதபுரம் அரசு விருந்தினர் மாளிகைக்கு காலை 9 மணியளவில் வந்தடைந்தார். தொடர்ந்து திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலுக்கு வருகை புரிந்த ஆளுநர் RN ரவி தமிழரின் பாரம்பரிய உடையான பட்டு வேட்டி சட்டை அணிந்து தனது மனைவி லட்சுமி ரவி சுவாமி தரிசனம் செய்ய சென்றார். பிறகு ராமேஸ்வரம் கோவிலுக்கு வந்த ஆளுநருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. மேலும் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கோவில் கிழக்கு ராஜகோபுர நுழைவு வாயில் எதிரே சாலையை தூய்மை செய்து மக்களுக்கு இத்திட்டத்தினை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். முன்னதாக தமிழக ஆளுநர் RN ரவி ராமநாதபுரம் அரசு விருந்தினர் மாளிகையில் வைக்கப்பட்டிருந்த காவி உடை, நெற்றியில் விபூதி, ருத்ராட்ச மாலை அணிந்திருந்த திருவள்ளுவர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளுவர் பிறந்த தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அரசு மதுபான கடைகள் விடுமுறை விடப்பட்டிருந்தது. இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு கள்ளத்தனமாக சிலர் மது விற்பனையில் ஈடுபடுவதாக நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து பள்ளிப்பாளையம் அருகே உள்ள தெற்குப்பாளையம் பகுதியில் கள்ளத்தனமாக இனிப்பு பெட்டிகளுக்கிடையே மது பாட்டில்களை மறைத்து வைத்து விற்பனை செய்வதை போலீசார் கண்டுபிடித்தனர். தொடர்ந்து கள்ளத்தனமாக மது விற்பனை செய்த விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னதுரை, ரவிசங்கர் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் 5 பனை பகுதியில் வீட்டில் வைத்து கள்ளத்தனமாக மதுபானம் விற்பனை செய்த அழகு பாண்டி, வடிவேலு உட்பட 4 நபர்களை பள்ளிப்பாளையம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர்களிடமிருந்து மொத்தம் 860 மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் நாகமரை 4 சந்திப்பு சாலை பகுதியைச் சேர்ந்த குணசேகரன் மனைவி சுமதி மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த பென்னாகரம் போலீசார் நிகழ்விடத்திற்கு சென்று உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் கொலை செய்த மர்ம நபர்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ஒசூர் தேர்பேட்டை பகுதியில் வசித்து வரும் சுமதியின் தம்பி சீனிவாசன் மனைவி இந்திரகுமாரி, ஹோமியோபதி மருத்துவர், இவருடைய தம்பி அரவிந்த், நண்பர் சக்தி ஆகிய மூவரையும் தனிப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் பென்னாகரம் இந்திரா நகர் காலனி பகுதியில் உள்ள தாயின் வீட்டில் தங்கியிருந்த போது சுமதி வீட்டிற்கு வந்து சண்டையிட்டதாகவும் இதுகுறித்து இந்திரகுமாரி தனது தம்பியிடம் சுமதியை கண்டிக்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அரவிந்த் அவருடைய நண்பர் சக்தி ஆகிய இருவரும் வெள்ளிக்கிழமை இரவு சுமதியின் வீட்டிற்குள் சென்று மிரட்டி கத்தியால் தாக்கி கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டனர். இதன் பெயரில் பென்னாகரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மூவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் நகரில் சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓமலூர் மணி, சங்ககிரி சுந்தரராஜன் ஆகியோர் தலைமையில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் பேரணியாக சென்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அப்போது பேசிய ஓமலூர் MLA மணி எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தால் அவர்தான் தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் என்று பேசினார். தொடர்ந்து தாரமங்கலம் நகர எம்ஜிஆர் மன்ற அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள வெண்கல சிலைக்கு மாலை அணிவித்தனர். அங்கு வைக்கப்பட்டுள்ள கல்வெட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெயர் இல்லாததற்கு தொண்டர்கள் பலரும் கடும் அதிருப்தி தெரிவித்தனர். இதையடுத்து அவரது பெயருடன் கல்வெட்டு வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் சட்டமன்ற அலுவலகத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி சாதி மதங்களை கடந்து அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி திமுக நகர செயலாளர் அன்பு தலைமையில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி கலந்து கொண்டு பொங்கல் வைத்து இறைவனை வழிபட்டனர். இதில் மாவட்ட கவுன்சிலர் ஆறுமுகம், பேரூராட்சி தலைவர் சரவணன் உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் மற்றும் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவ பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இந்து மக்கள் கட்சி திருப்பூர் தெற்கு மாவட்ட சார்பில் மாவட்ட தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் கட்சி அலுவலகத்தில் சனாதன பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த பொங்கல் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்த இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் கலந்து கொண்டு கோலப் போட்டியில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த காலங்களில் 28 வகையான பொங்கல் பொருட்களும் 2500 ரூபாய் பணமும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. ஆனால் தற்போது பொங்கல் பரிசு கொடுப்பதாக திமுக அரசு பொதுமக்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினார். கருணாநிதி பேர்ல ஒரு பெரிய ஸ்டேடியத்தை கட்டி இல்லைங்களா, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கும் கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம்? எதை பார்த்தாலும் கருணாநிதியுடைய பேர் வைக்கிறது, அதுக்கெல்லாம் செலவு பண்றது காசு. சேலத்துல பெரிய மாநாடு, அதுல உதயநிதியை துணை முதலமைச்சரா அறிவிக்க போறாங்க. எல்லா மந்திரியும் போய் அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சேலத்துல ஆடம்பர மாநாடு. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 107வது பிறந்த நாளை முன்னிட்டு தேனி மாவட்டம் பெரியகுளம் பழைய பேருந்து நிலையத்தில் அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தால் அமைக்கப்பட்ட அதிமுக கொடிக்கம்பத்தில் தற்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் கொடிக்கம்பத்தில் கொடியேற்றுவதற்காக தயார் செய்து வைத்திருந்தனர். அப்போது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கொடிக்கம்பத்தின் கொடியை ஏற்றி பறக்கவிட்டனர். இதனை கண்ட அதிமுக இபிஎஸ் தரப்பினர் ஆத்திரமடைந்து வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக வெடித்தது. இதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி மோதலை கட்டுப்படுத்தினர். இதனால் பழைய பேருந்து நிலைய பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கட நாகேஸ்வர். இவர் திருத்தணியில் இருந்து சென்னை நோக்கி மின்சார ரயில் பயணித்து வந்துள்ளார். அப்போது திருவள்ளூர் அடுத்த புட்லூர் ரயில் நிலையத்திற்கு மின்சார ரயில் வந்தபோது ரயில் நிற்பதற்கு முன்பாக ஓடும் ரயிலில் இறங்க முயன்ற அவர் நடைமேடையில் தவறி விழுந்து தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து அங்கு வந்த திருவள்ளூர் ரயில்வே இருப்பு பாதை போலீசார் அவரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் மாவட்டம் நல்லாத்தூர் சவேரியார் கோவில் தெருவை சேர்ந்தவர் அந்தோணியம்மாள். கணவரை இழந்த இவர் தனது 2 பெண் குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த அவரது தங்கைக்கு பிறந்த அலெக்ஸ் என்ற ஆண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து வந்தார். இந்த நிலையில் சிறுவன் அலெக்ஸ் நேற்று சவேரியார் கோயில் தெருவில் நடைபெற்ற பொங்கல் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டுள்ளார். பின்பு மாலை 6 மணி அளவில் சிறுவன் அலெக்ஸ் தொலைந்து போனதை தொடர்ந்து அவரது உறவினர்கள் இரவு முழுவதும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் காலை சமுதாய கூடம் எதிரே வாய்க்கால் ஒன்றில் அலெக்ஸ் மர்மமான முறையில் பிணமாக கிடப்பது தெரியவந்தது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த நெடுங்காடு காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்து சிறுவன் உயிரிழப்பு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.